ஐயா ஐயா நேற்று சீமானும் ரஜினியும் சந்திப்பு. சரி, அத பத்தி உங்களுடைய அரசியல் பார்வை என்ன சொல்லுங்களேன் ஐயா. அதான் என்னன்னா சீமான் வந்து ரஜினி போய் சந்திச்சிருக்காருன்னா கோமாளி தானையா? என்ன ஐயா அப்படி சொல்றீங்க? ஆமா, அது கோமாளி தான். கோமாளி தனமான போய் சந்திச்சிருக்காரு. என்னன்னையா சினிமா துறையில இருந்து அரசியலுக்கு வந்தா பச்சை மட்டையால அடிப்போம்னாரு ரஜினியும் கமலஹாசன். ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா சினிமால இருக்க சினிமா மட்டும் நடிச்சிட்டு போகணும், அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்லி பச்சை மட்டையால அடிப்போம்னாரு. சரி, இன்னைக்கு நேத்து போய் இன்னைக்கு ரஜினி சூப்பர் ஸ்டார் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அப்ப இதுல வந்து பார்க்கும்போது என்ன தெரியும், கோமாளி தனம் தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னும் ஆரம்பத்துல இவரும் சினிமா துறையில இருந்து வந்தவர் தான். சினிமா துறையில இருந்து சினிமா மட்டும் பார்க்க ஏன் இவர் அரசியலுக்கு வந்தாரு? மக்களுக்கு சேவை செய்யறது, மக்கள் சேவை. அப்ப இதே போல யாரு மக்களுக்கு சேவை செய்யறாங்களோ அவங்க வரலாம், தவறு கிடையாது. யாருக்கும் தடை கிடையாது, யாரும் தடை கிடையாது. இது ஜனநாயக நாடு. யாரு வேணாலும் மக்களுக்கு நல்லது செய்தவங்க அரசியலுக்கு வரலாம், பொது வாழ்க்கைக்கு வரலாம், தவறு கிடையாது. ஆமா, ஏன்னா இவங்க சமீப காலமா பாத்தீங்கன்னா இவருடைய செயல்பாடுகள், இவருடைய பேச்சுகள் எல்லாமே யூடியூப், பேஸ்புக் இப்படி நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா நேத்து ஒண்ணு பேசுறாரு, இன்னைக்கு ஒண்ணு பேசுறாரு, நாளைக்கு ஒண்ணு பேசுறாரு. அவங்க குடும்பத்துக்காரங்க, அவங்க அண்ணன் தம்பிகளை வந்து அவரை வேணா பெருமையா நினைக்கலாம், கை தட்டலாம், என்னன்னாலும் நினைக்கலாம். ஆனா மக்கள் வந்து ஏமாளி கிடையாது, முட்டாளு கிடையாது. மக்கள் இது வரைக்கும் அவர் அரசியல் அங்கீகாரம் வரைக்கும் கொடுக்கல. இவர் ஒவ்வொரு தேர்தலையும் நின்று பாக்குறாரு, டெபாசிட் தான் இழந்து போயிட்டு இருக்காரு. ஏன்னா மக்களுக்கு, அதாவது நான் மக்களுக்கு அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், நான் நெருப்பாயிருவேன், நான் பருப்பாயிருவேன் சொல்றாரு. ஆனா அவர் பருப்பானவங்கள நெருப்பாங்கல. ஏன்னா பேச்சுதான் இருக்கு, செயல்பாடுல ஒண்ணு இல்ல. ஒரே பொய், வார்த்தை பூரா பொய் தான். இன்னைக்கு ஒண்ணு சொல்லி நாளைக்கு ஒண்ணு சொல்றாரு. அன்னைக்கு பார்த்தா ரஜினி கமல் அரசியல் வந்து அடிப்போம்னாரு, இன்னைக்கு ரஜினி கிட்ட போய் சந்திச்சிருக்காரு. அப்ப இதுல இருந்து தெரிய வேண்டாமா உங்களுக்கு? இப்போ குறிப்பா என்னன்னா இந்த ஒருத்தர் வந்து இவரை நீங்க திராவிடனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நிறத்தால் நான் திராவிடன், சரி, ரத்தத்தை உதிரத்தால் நான் வந்து கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்றாருயா. சரி, ஒரு காலத்துல பெரியார பாராட்டி பேசினாரு. சரி, இன்னைக்கு பெரியார் போல ஒரு தப்பு செஞ்சவன் யாருமே இல்லைன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாரு. சரி, இந்த கருத்தெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியும் நினைச்சு சொல்றாரா, இல்ல தெரியும் நினைக்கிறா, எப்படி? அதாவது என்னன்னா இதுக்கு முன்பாக பெரியார் வந்து செஞ்சாரு, காமராஜர் வந்து செஞ்சாரு, இந்திரா காந்தி வந்து செஞ்சாரு, மகாத்மா காந்தி செஞ்சாரு என்பது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா, தெரியாதவங்க யாரும் கிடையாது. தெரியாதவங்க யாரும் இல்ல அப்படி அந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா இவரு அதை சொல்லி மக்களை வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காரு, முட்டாளைக்கிட்டு இருக்காரு. ஆமா, பெரியார் அதை செஞ்சாரு, பெரியார் நாங்க செஞ்சல, ஏன்னா பெரியார வாழ்த்தி பேசுறாரு, பெரியார திட்டம் செய்யாரு. அப்படி பார்த்தேன்னு சொன்னா இவர் வந்து மக்களை தான் முட்டாளாக்கிட்டு இருக்காரு. ஏமாத்துறது வைக்கிறதுன்னு சொல்றது. ஒரு காலத்துல பெரியார பத்தி பேசி கைதிட்டு வாங்கினாரு. ஆமா, அதே பெரியார இழிவுபடுத்தி இப்ப கைதிட்டு அப்ப மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காரு. ஆனா மக்களை இவரு சொன்னதுக்கெல்லாம் மக்கள் கைதிட்டா நிச்சயமா மக்கள் முட்டாளதை மாத்தவே கிடையாது. உதாரணத்துக்கு இப்ப வந்து அவருடைய பையனை கூட நான் ஸ்கூலுக்கு அனுப்பல அப்படின்னு சொன்னாரு. ஆமா, ஆனா இப்ப பையன் வந்து படிச்சுட்டு இருக்கானா ஐயா? ஆமா, ஏதாவது இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு இருக்கா சொல்லி சொல்றாங்க. அதாவது ஆங்கிலம் என்பது வந்து எனக்கு அவச்சொல்லுன்னு சொல்லி பேசினாரு. ஆமா, அப்ப தமிழன் வந்து எதுக்காக எத்தனையோ பேரு ஆங்கில வழி படிக்காம தமிழ் வழி கல்வி பிள்ளைல படிக்காங்க, இவர் படிக்க வச்சுக்கலாம். ஆமா, அப்ப அப்படிலாம் மாறி மாறி ஒவ்வொரு இதெல்லாம் பண்ணும்போது அப்ப அந்த தேர்தல்ல இவருக்கு வந்து இப்ப வரக்கூடிய தேர்தல் வச்சுக்கிறோமே, வரக்கூடிய தேர்தல்ல இவருக்கு எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்? நிச்சயமா வர வாய்ப்பு கம்மி தான். ஏன்னு கேட்டீங்கன்னா இவரு வந்து நான் பிள்ளைல வந்து நான் இங்கிலீஷ் மீடியம் படிக்க மாட்டேன், தமிழ் தான் படிக்கணும், தமிழ் தான் எல்லாமே, தமிழன் பச்சை தமிழங்காரு. ஆனா பாத்தீங்கன்னா அவரு கூட பையன் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சுட்டு இருக்காப்ல. அது இன்னைக்கு போய் விசாரிச்சாலும் நீங்க உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு இருக்காப்ல. ஆனா ஒரு நாட்டுல வாழனா இங்கிலீஷ், தமிழ் அனைத்து மொழியும் தெரியணும். தெரிஞ்சாதான் நாலு விதமும் தெரியும். அதாவது பொதுநலம் தெரியும், அரசியல் வந்தாலும் தெரியும், எல்லாமே தெரியும். 4 மொழியும் தெரியணும். தெரியாம கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா தமிழை வந்து பல நாடுல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கான். அப்ப தமிழ்நாட்டுல மட்டும்தான் வாழணுமா? அப்படிலாம் கிடையாது. அவன் உழைப்புக்காக பல நாடுகள்ல வாழ்ந்துட்டு இருக்கான். போனவங்களும் அவங்களும் ஏத்து, அவங்களும் வரவேற்று, அவங்களும் நடந்துட்டு இருக்காங்க. குறிப்பா ஒண்ணு சொல்ல வரீங்க, தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணுங்கிறது இவருடைய எண்ணம் சொல்றாரு. சரி, அப்ப இவர் சொல்ற கருத்து சாத்தியக்கூறு ஆகுமா? நிச்சயமா இல்ல. ஏன்னா தமிழ்நாட்டுல தமிழன் தான் ஆளணும் சொல்றது வந்து இது சொல்றவுடைய வார்த்தை தவறு, சாத்தியக்கூறுல ஏத்துக்கிட முடியாது. ஏன்னாயா அவன் வெளி மாநிலத்தை ஆந்திராந்து வந்திருக்கலாம், வேற கர்நாடகா வந்திருக்கலாம், இல்ல நாட்டுல இருந்தே வந்திருக்கலாம். அவன் அங்கிருந்து வந்து இங்க வந்து அவனுடைய குடியுரிமை எல்லாம் வாங்கிட்டு அவன் மக்களுக்கு நல்லது பண்ணாம பாருங்க. அப்ப மக்களுடைய மனசுல நிப்பான். இவர் இப்ப இந்த குறிப்பாக விஜயகாந்த வந்து வெளியில தமிழ் பேசுனதாகவும் உள்ள வந்து தெலுங்கு பேசுனதாகவும் சொல்லி விமர்சனம் பண்ணாரு. சரி, அப்ப அந்த மக்கள் அவங்கள வந்து தெலுங்கர்னு நினைச்சிட்டாங்களா? இல்ல, நிச்சயமா இல்ல. நிச்சயமா இல்ல. அவர் தேர்ந்தெடுக்க மாட்டாங்கல்ல. காரணம் அவர் தெலுங்கா, தமிழா, மலையாளமாங்கிறது முக்கியம் இல்ல. அவர் மக்களுக்கு என்ன செஞ்சாரு,
யாராக இருந்தாலும் எந்த மொழிக்காரரா இருந்தாலும் சரி மக்களுக்கு நல்லது என்ன பண்ணா சரியா. இதே போல ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் குறிப்பா நம்ம சொல்லணும் மலேசியாவில் சரி, சிங்கப்பூர் சரி, இது போன்ற வெளிநாடுகள்ல தமிழர்கள் வந்து கொடி கட்டி அரசாள்றாங்க. அது ஆட்சியிலும் சரி பங்குலையும் சரி எல்லாமே. அமெரிக்கா தேர்தலில் கூட நம்மளுடைய பண்புகளை வந்து இந்திய வம்சாவளிகள்லாம் எல்லாருமே சிறந்தது. அப்ப அவங்க அதை வந்து ஒரு இனமாகவோ இல்ல ஒரு மதமாகவோ இல்ல ஒரு நாட்டின் உரிமையாக பார்த்திருந்தாங்கன்னா இந்த தமிழனை அவங்க வாழ விட்டுருப்பாங்களா? நிச்சயமா இல்ல, நிச்சயமா வாழ விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மாநிலத்தை, அதாவது அந்த நாட்டை பொறுத்தவரையும் சரி மாநிலத்தை பொறுத்தவரையும் சரி என்னன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பாக்குறாங்க, அவங்க நல்லது பண்றத பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த தமிழன் உலகத்துல ஃபுல்லா ஆள்றதுக்கான ஒரு தகுதியை பெற்று வந்திருக்கான். அப்ப இங்க வந்து அடுத்தவங்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அப்ப அவங்களுக்கு எப்படி அடுத்த நாட்டுல அவங்க இடம் கொடுப்பாங்க? அது கொடுக்க மாட்டாங்க நிச்சயமாக. அதை நம்ம மாநிலத்துல இருந்து தமிழ்நாட்டுல போய் ஆளக்கூடாதுன்னு சொல்லும் போது அப்ப அவங்க இங்க வந்து ஆளக்கூடாதுன்னு அவன் நினைப்பான்ல, நீ நினைக்க மாதிரி அவன் நினைப்பான்ல, தப்பு தானே? கண்டிப்பா. ஆமா. அப்ப நீ அதாவது நல்லது எது செய்யணும்னு நினைக்க அதை செய்ய, அது தப்பு கிடையாது. அவன் எந்த மொழியா இருக்கான், படிச்சவனா இருக்கான், படிக்காதவனா இருக்கான், அவன் நல்லது செய்யறதுக்கு வரானா அதுக்கு நீ தடை பண்ண, அதை செய்ய, தவறு கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒண்ணு பேசி நாளைக்கு ஒண்ணு பேசிட்டு நீ வந்து மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காத. இப்ப நாம போடக்கூடிய ஒரு ஸ்பீச்லயுமே, இப்ப நீங்க பேசக்கூடிய ஸ்பீச்லயுமே சிலவங்க வந்து நமக்கு எதிராக சில கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆமா, அவங்களுக்கு நீங்க ஒரு சார்பா ஒரு கருத்து அவங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கணும். அதாவது மொழி ரீதியாக மத ரீதியாக நம்ம நாட்டு மாநில ரீதியாக நம்ம வந்து துண்டாடப்பட்டோம்னா வெறித்தனமா இருந்தா நீங்க வெளிநாடுகளுக்கு போய் நீங்க பிழைப்பு நடத்த வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லதுக்கு அவங்க சொல்லலாமா? அது சொல்ல முடியல ஐயா. ஏன்னா அவங்க பிழைப்புக்காக வெளிநாடு போறாங்க, போய் அங்க போய் அவங்களுடைய பிழைப்பை பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்காரங்க இங்க தமிழ்நாட்டுல இருந்து இந்தியாவில இருந்து வந்திருக்காங்க ஆதரவு தான் கொடுக்கான். ஆதரவு கொடுக்காம இவர்களை போல செஞ்சாங்கன்னா என்ன நிலை? போல செஞ்சாங்கன்னா அவ்வளவு பேர் அடிச்சு பிறகு இங்கதான் ஓடி வரணும், தமிழ்நாட்டுல தான் இருக்கணும், வேற எங்கேயும் வாழ முடியாது. அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள அவ்வளத்தையும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்க முடியும். திறமைகள் உலக நாடுகள் வளராது. அப்ப நீங்க அதை இவங்க எல்லாரும் உணர்ந்துக்கணும், அப்படித்தானா? அதை உணரணும், அது சரியா தப்பா என்பதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஏன்னா நம்ம ஊர்ல நம்ம மாவட்டத்துல இருந்து அடுத்த மாவட்டத்துல பிழைக்க போயிருக்காங்கன்னா அது அவங்க ஆதரிக்கிறாங்க. அதே போல நாமளும் ஆதரிச்சா மட்டும்தான் நமக்கு நன்மை கிடைக்கும். நிச்சயமா. இல்லன்னா நம்ம மாவட்டம் மட்டும் தான் நம்ம பிழைக்கணும்னு நம்ம நினைச்சா அடுத்த மாவட்டத்துல நம்ம இருக்க ஆளுக்கு நிச்சயமா இல்ல, வாய்ப்பு இல்ல. ஏன்னா கேட்டீங்கன்னா இப்போ அதாவது என்னன்னா மக்களை விடுங்க, அதாவது பொருள் எடுத்துக்கிட்டாலும் பொருளாதார ரீதியா எடுத்துக்கிட்டாலுமே ஒரு நாட்டுல உள்ள விளையக்கூடிய பொருள் நம்ம இந்தியாவில விளையாது, இந்தியாவில விளையக்கூடிய பொருள் அந்த நாட்டுல விளையாது. இதுவே அங்கங்க டிரான்ஸ்பர் ஆகுது. அப்ப டிரான்ஸ்பர் ஆகும் போது அந்த நாடு ஒண்ணு மாறி மாறி வரும்போது அந்த நாடு முன்னேறுது. அப்ப இங்க உள்ள பரிவர்த்தனை அங்க நடக்கு, அங்க உள்ள பரிவர்த்தனை இங்க நடக்கு. அப்ப ஒரு பொருளாதார ரீதிக்கே நாடுக்கு நாடு மாற்றம் இருக்கும்போது அப்ப மனிதனுக்கு மனிதன் வந்து அந்த நாடா இருந்தாலும் சரி அந்த மாநிலமா இருந்தாலும் சரி அவன் நல்லது பண்ணும்போது இங்க வந்து அவன் ஆளலாம், மக்களுக்கு நல்லது பண்ணலாம். அதே போல இங்க இருந்து அவன் அங்க போனாலும் அவன் அங்க நல்லது பண்ணாலும் அங்க ஆளலாம், செயல்படலாம். தவறு நன்மை செய்யறது நன்மையான செய்யறதுனால அவன் எங்கனாலும் ஆளலாம், தவறு கிடையாது. இது ஜனநாயக நாடு, இவர் தான் ஆளணும், இவர் தான் ஆளக்கூடாதுன்னு இது கிடையாது. அப்ப இந்த மக்களை வந்து இவர் வந்து மத ரீதியாக மொழி ரீதியா பிரிக்கிறார். மொழி ரீதியா இவர் பிரிக்கிறாரு, மொழி ரீதியா பிரிக்கிறாரு. ஆனா இவருடைய பேச்சை கேட்டு அறியாமையில வந்து இவருடைய அறியாமையில இவருடைய பேச்சை கேட்டு கை தட்டுறதும் இவருடைய செயல்பாடு தான் சரி அப்படிங்கன்னு ஒத்து போறதும் நிறைய பேர் அறியாமையில இருக்கிறாங்க. அதெல்லாம் மக்கள் எல்லாம் அதை புரிஞ்சு நடந்து அதை செயல்படணும் கரெக்டா. இவர்கள் நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வாரீங்க? அதாவது இவரை நம்பி இருக்க மக்கள் என்னன்னாயா மொத்தத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா எது நீங்க அதாவது என்னன்னா எதை சிந்திச்சு செயல்படணும் உங்களுக்கு சரின்னு படும் அதை செய்யுங்க. அதாவது அவர் சொல்றாரு, அவர் சொல்றதுதான் சரின்னு நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா நீங்க வந்து முட்டாள், அவ்வளவுதான்.